பிரைஸ் த லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 25ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனம். Psalm 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? தீங்கு நாள், பிரியமானவர்களே, தீமையான நாள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் என்று சொல்லி தாவீது அருமையாக இந்த சங்கீதத்தில் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். 27ஆம் சங்கீதம் அநேகருக்கு நம்ம மனப்பாடமாக நம்ம தெரிந்த ஒரு சங்கீதம். அதில் இந்த 5வது வசனத்தில் எவ்வளோ ஆழமான சத்தியம் இருக்குது பாருங்களேன். தீங்கு நாளில் அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, ஆண்டவருடைய வீட்டில் கர்த்தருடைய கூடாரத்தில் நம்மளை மறைத்து வச்சிருக்கிறாராம். இன்றைக்கி நம்ம வெளியில் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது தானே. வெளியில் ரோட்டில் நம்ம நிற்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே கதவை மூடிக்கிட்டு நம்ம இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வெளியில் இருக்கும்போது நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம பாதுகாப்பு அற்ற நிலையில் நம்ம இருக்கிறோம். போகிறவங்க வர்றவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கதவை அடைத்து நம்ம இருக்கும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய கூடாரத்தில் நம்மளை மறைச்சி வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தங்கி இருக்கிற கூடாரத்தில் என்னை மறைக்கிறார். கர்த்தர் தங்கியிருக்கிற கூடாரத்தில் உங்களை மறைச்சி வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் உணர முடியுதா? என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து, சில சீக்ரெட் பிளேஸ் நம்முடைய வீட்டில் இருக்கும். சிலருக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கும், சிலருக்கு ஆட்ரிக்காக இருக்கும், இல்லை நம்ம சில சீக்ரெட்டான பிளேசஸ். இந்த நாட்களை விட அந்த நாட்கள்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா அந்த World War I, World War II அந்த பீரியட் யுத்தங்கள் அநேகமாய் நடந்து கொண்டு இருந்த அந்த நேரங்கள், அந்த நாட்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அவங்க என்ன செய்தாங்க? ஒரு சீக்ரெட் பிளேஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்களே உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஒரு புக் ஷெல்ஃபுக்கு பின்னாலேயா இருக்கும். ஏன்னா திடீர்னு எனிமீஸ் வரும் பொழுது, எதிராளிகள் வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களாம்? அந்த சீக்ரெட் பிளேஸில் போய் அவர்கள் ஒளித்து கொள்ளுவார்கள். அது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அது பெருசாக யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ், அதில் போய் அவங்க ஒளிந்து கொள்வாங்க. அந்த மாதிரி தேவன் உங்களையும் என்னையும் தீமையான நாளில், தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தின் மறைவில் ஆண்டவர் நம்மளை ஒளித்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கூடாரத்தின் மறைவில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய கூடாரத்தின் மறைவில் நம்மளை ஆண்டவர் மறைத்து அவர் என்ன செய்கிறாராம்? என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையின் மேலே நம்ம உயரத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்மளை நடத்துகிறார், பாதுகாக்கிறார். கண்மலையின் உயரம் அப்படின்னு சொல்லும்போது யாரும் எட்டாத ஒரு இடம் இல்லை. சீக்ரெட் பிளேஸ்ன்றது ஒரு விதமான பாதுகாப்பு. நம்ம உயரத்தில் இருக்கும்போது இல்லை, நம்மளுக்கு யாராலையும் அதை ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. ஆனால் தேவனே நம்மளை கண்மலையின் மேலே எடுத்து கொண்டு போய் நம்மளை உயர்த்தி நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை தீங்கு நாளின் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்களா? எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது. என் வாழ்க்கையில் பயங்கரமான தீமையின் நாட்களை போல என்னுடைய நாட்கள் காணப்படுகிறது என்று சொல்கிறீங்களா? எனக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களை பாதுகாத்து தான் நடத்துகிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தில் வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய கண்மலையின் வெடிப்பில் ஆண்டவர் நம்மளை ஒளித்து வைத்து அவருடைய கரத்தினால் மூடுகிறாராம். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார்ல, கண்மலையின் வெடிப்பில் ஆண்டவர் நம்மளையெல்லாம் ஒளித்து வச்சு அந்த கேப்பை எப்படி மூடுறாராம்? தம்முடைய கரத்தினால் மூடுகிறார். தம்முடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து என்னை பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய கூடாரத்தில் வச்சு என்னை பாதுகாக்கிறார். ஆண்டவர் கண்மலையின் மேலே உயர்த்தி வைத்து என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? உன்னதமானவருடைய மறைவில், சங்கீதம் 91:1, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவுனா இதுதான்.
ஆண்டவருடைய கூடாரம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருந்தோன்னா நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாத இடத்துல நம்ம இருக்கும்போது அங்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மறைவில் தேவன் நம்மளை வச்சு பாதுகாக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? அவருடைய உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் நம்மளை பாதுகாத்து ஆண்டவர் நடத்துகிறார். இங்கே இந்த இங்கிலீஷ் பைபிளில் இதை குறித்து நம்ம பார்க்கும்போது மறைவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீக்ரெட் பிளேஸ். அந்த சீக்ரெட் பிளேஸ், யாருக்கும் தெரியாத ஒரு இடம் தான் சீக்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல. இந்த சீக்ரெட் பிளேஸ் என்னது தெரியுமா பிரியமானவர்களே? எது தெரியுமா? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் இல்லையா, அந்த நேரங்கள், அந்த இடங்களை தான் கர்த்தர் கூட குறிப்பிடுகிறார். தட் இஸ் அவர் சீக்ரெட் பிளேஸ். நமக்கு இருக்கிற சீக்ரெட்டான ஒரு வெப்பன் என்னது? நம்ம யுத்தத்தை செய்வதற்கு கன்ஸு, அம்யூனிஷன், இல்லைன்னா வேறு எதுவுமே நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னது? முழங்காலில் நின்று தேவனோடு பேசுகிற அந்த ஜெபம் என்கிற ஆயுதம். ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். இப்போ ப்ரேயர் லைனில் நம்ம ஜெபிக்கிறோம், இது நல்லது. அநேகராக கூடி சேர்த்து நம்ம ஜெபிக்கிறோம், இது நல்லது. அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், நம்ம பக்தி விருத்தி அடைகிறோம். ஆனால் இது மாத்திரம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் போய் நீ பிதாவினிடத்தில் ஜெபி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இது அறைக்கதவை பூட்டி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. இது ஒரு கார்ப்பரேட்டாக நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம். உங்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக 5 மணிக்கு நம்ம காலையில் எழும்பி தனியாக ஜெபம் பண்ணால் நிறைய நேரம் நமக்கு சோர்வு வந்துடுது. ஒரு நாள் பண்ணுறோம், ஒரு வாரம் பண்ணுறோம், அப்புறமா சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இப்படியா கூடி ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு உற்சாகம், இதுவும் தேவை. ஆனால் ரொம்ப முக்கியம் என்னது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற சத்துருடைய போராட்டங்கள், தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுது அந்தரங்கத்தில் போய் பிதாவை நோக்கி முறையிடுகிற ஆவியில் நிரம்பி நல்ல அனலா அப்படியே ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க 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 முறையிட சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அப்படியே அழிந்து போய் விடுகிறது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான போராட்டம், பிள்ளைங்களுக்கு விரோதமான போராட்டம், உங்கள் ஃபைனான்சஸுக்கு விரோதமாக, உங்கள் சரீர சுகத்துக்கு விரோதமாக, சமாதானத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா தீமையான சக்திகளையும் ஆண்டவர் அதமாக்கி போடுவார். அப்படியான ஒரு ஜெபம், அந்த சீக்ரெட் பிளேஸில் போய் நல்ல ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்க நம்ம பழகிக்கொள்ளணும். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். அந்த அனுபவம் நமக்கு வரணும். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் பிரியமானவர்களே. அந்நிய பாஷைகள் அப்படின்னு சொல்லும்போது பிசாசால புரிந்து கொள்ள முடியாத ஒரே ஒரு பாஷை, தேவனோடு நம்ம அயல் மொழியில் அந்நிய பாஷையில் பேசுகிற பாஷைகள். அந்த அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தாகத்தோடு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அது ஒரு வார்ஃபேர் ப்ரேயர். பாருங்கள், நிறைய விதமான ப்ரேயர்ஸ் இருக்குது இல்லை? மன்றாட்டு ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். இன்னொரு ஜெபம் என்னது? வார்ஃபேர் ப்ரேயர்னா என்னது? சத்ருவை அழிக்கிற ஒரு ஜெபம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம், கடிந்து ஜெபிக்கிற ஜெபம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். நம்ம அப்படியாக ஜெபம் பண்ணும்போது ஆவியின் உலகம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன ட்ரை பண்ணாலும், அது விட்ச் கிராஃப்டாக இருக்கலாம், அது பயங்கரமான காரியமாக இருக்கலாம், அதெல்லாம் அழிந்து சாம்பலாக போய்விடும். ஆமேன். எப்போ? நான் ஆவியில் நிரம்பி நான் ஜெபிக்கணும். தனிமையாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் போராட்டம் நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு தீமையான ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்துருக்குது, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை வருது, என்ன இது ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு, ஒரு ஸ்பிரிட்டில் நீங்கள் டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிற தீங்கு நாளில் ஆண்டவர் உங்களை மறைக்கிறாரு. அந்த மறைவுக்காக ஒரு ஜெபம், பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஜெபம், நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? எல்லாம் ஜெபிக்கும் போது அவ்வளோ ஒரு விடுதலை, அந்த இடத்துல ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இவனுக்காக யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குகிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஜெப ஆவியை கொடுக்கணும். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிற மாதிரி ஒருத்தர் கூட ஜெபிக்க முடியாது பிரியமானவர்களே. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற மாதிரி
உலகத்தில் ஒரு ஊழியக்காரராலையும் ஜெபம் பண்ண முடியாது. நம்மளை தான் ஆண்டவர் அதில் எதிர்பார்க்கிறார். நம்ம முழங்கால் போடணும், நம்ம போய் உபவாசிக்கணும், நம்ம கதவை பூட்டிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போராட, முறையிட, சத்துருடைய கிரியைகளை அழிக்கிற வல்லமைய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வைத்து போராடி நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். பயப்படாதீங்க. எவ்வளோதான் தீமை நமக்கு நேரடியாக வருகிறது போல தெரிந்தாலும் கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் வச்சு நம்மளை மறைக்கிறாரே. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? போராடி மேற்கொள்ள பலன் கொடுக்கிறாரே. ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரே. அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல ப்ரேயர் பார்ட்னர்ஸ், நல்லா ஃபயராக உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற ப்ரேயர் பார்ட்னர்ஸோடு நீங்கள் ஜெபம் பண்ண பழகுங்க. அற்புதங்களை, அதிசயங்களை நாம் காண முடியும். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?